நீங்கள் ஒரு ஜியோ யூஸர் இருந்தீங்கன்னா இந்த ஐபிஎல் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பார்க்கலாம். ஏன்னா ஏர்டெல், வோடஃபோன் செய்ய முடியாத வந்து ஜியோ பண்ணியிருக்காங்க. நீங்கள் ₹299 நார்மலாக வந்து இப்போ எல்லாரும் 1.5 ஜிபி பிளான் அவ்வளோதானே ரீசார்ஜ் பண்ணுறோம். அந்த பிளான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலே போதும். உங்களுக்கு 90 டேஸ்க்கு உண்டான ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும். நீங்கள் வந்து எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் ₹300 இல்லை அதுக்கு மேலே இருக்க பிளான் எது பண்ணாலுமே உங்களுக்கு இது ஃப்ரீயாக வந்துடும். நீங்கள் ஒரு ஜியோ சிம் யூஸ் பண்ணிங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுமே வந்து ஃப்ரீயாக வந்து இந்த வாட்டி ஐபிஎல் பார்த்துட்டு போட்டோம். OnePlusலேருந்து 13 மினி அப்படிங்கிற மொபைல் லான்ச் ஆக போகிறோம். இது வந்து ஃப்ளாக்ஷிப் மொபைல். பட் வந்து இது நார்மலாக ஒரு ₹25,000 to ₹30,000 கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸோட இந்த மொபைல் லான்ச் ஆக போகுதுன்னு ஒரு ரூமர்ஸ் இருக்குது. டிஸ்பிளேல பார்க்குற இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த மொபைல் லான்ச் ஆகும்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஆனால் OnePlus சைட்லேருந்து எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனோ எதுவுமே சொல்லலை. பட் வெறும் ரூமர்ஸாக தான் இருக்குது. நீங்கள் யாரும் வந்து OnePlus 13 மினி அப்படிங்கிற மொபைல் வந்து லான்ச் ஆகும் நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம். ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து டோட்டலாக 776 டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து 773 டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து 5G சர்வீஸ் கொடுத்துட்டாங்க. அது ஜியோவாக இருக்கட்டும் இல்லை ஏர்டெல்லாக இருக்கட்டும். விஏ பொறுத்த வரைக்கும் வரல. விஏவில் பொறுத்த வரைக்கும் டெல்லி அந்த சைடு தான் வந்திருக்குது. பட் உங்கள் சைடில் இன்னும் 5G சர்வீஸ் வரலன்னா அது எந்த ஏரியான்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது என்றைக்கு வரும் அஃபிஷியலான டேட்டோட நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா இன்டர்நெட்டில் வந்து எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து 5G எடுக்கலைன்னா மறக்காமல் அந்த ஏரியா பிளேஸை மட்டும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஏர்டெல் ஜியோவோட வோடஃபோன் சிம் கார்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் யூஸ் பண்ணாத டேட்டா வந்து சனி ஞாயிறுல வந்து நீங்கள் வந்து அந்த ரோல் ஓவர் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதே ஃபியூச்சர் வந்து ஏர்டெல் இப்போ கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரீயாக கொடுக்கல. இந்த வாட்டி அவனுங்க வந்து ₹51 வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ₹51 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணாத டேட்டா, அதாவது திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாத டேட்டா சனி ஞாயிறில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே ஒரு பிளான் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. பட் இதே சர்வீஸ் வந்து வோடஃபோனில் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருக்குமே வந்து யூடியூப்பில் மட்டும் தான் பணம் சம்பாதிக்கிறது தெரியும். ஆனால் ஃபேஸ்புக்கில் வந்து பணம் சம்பாதிக்கிறது யாருக்கும் தெரியாதுல்ல. ஸோ யூடியூப்பில் எப்படி வந்து நம்ம ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போட்டு பணம் சம்பாதிக்குமோ அதே மெத்தட் தான் ஃபேஸ்புக்கில் சம்பாதிச்சிட்ருக்கோம். ஆனால் ஃபேஸ்புக் புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நம்ம ஸ்டோரிஸ் வைப்போம்ல, அந்த ஸ்டோரிஸ் மூலமாக இனிமேல் பணம் சம்பாதிக்கிறதா ஒரு அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. இது அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா கண்ட்ரிக்குமே ஆல் ஓவர் வந்துருச்சு. அது எப்படின்னு நான் வந்து ஒரு பெரிய வீடியோ போட்டு தான் உங்களுக்கு புரியும். பட் இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, இப்படி நீங்கள் ஸ்டோரிஸ் மூலம் பணம் சம்பாதிக்கலாம்னு தெரிஞ்சுக்க தான் இந்த ஷார்ட்ஸில் வந்து இதை நான் உங்களுக்கு ஆட் பண்ணேன்.